சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஆனா அது உங்ககிட்ட நேர்ல கொடுக்காம யாருக்கும் தெரியாம வாசல்ல வீசிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ரைட், அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். யாருக்குமே தெரியாதுல்ல. எக்ஸாக்ட்லி. இப்போ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒரு டாக்ஸ் பேயருக்கு அசஸ்மெண்ட் ஆர்டரை நேரில் கொடுக்காம போர்ட்டல்ல மட்டும் சத்தமே இல்லாம அப்லோட் செஞ்சா சட்டம் என்ன சொல்லும்? ஹைகோர்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ல சமீபத்துல நடந்த ஒரு மிக முக்கியமான வழக்கில் இதுதான் கோர் இஷ்யூ. ஆமா, இதுல 2 மேஜர் லீகல் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. ஒன்னு, அந்த ஆர்டர்ல டிஐஎன், அதாவது டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சுத்தமா கிடையாது. ஓ, டிஐஎன் இல்லையா? ஆமா. ரெண்டாவது, போர்ட்டல்ல மட்டும் அப்லோட் பண்ணிட்டு பிசிக்கலா சர்வ் பண்ணாதது ப்ராப்பர் டெலிவரி ஆகுமா? நான் போர்ட்டல செக் பண்ணல அப்படின்னு சொல்றது ஒரு வேலிட் எக்ஸ்கியூஸா அப்படிங்கறது தான் மெயின் கேள்வி. செக் பண்ணலங்கிறது எப்படி எக்ஸ்கியூஸ் ஆகும்? ஆனா அதே சமயம் டிபார்ட்மெண்ட் எந்த நோட்டிபிகேஷனும் அனுப்பாம போர்ட்டல் அப்லோட் பண்றது அந்த டெலிவரி காய்க்கு அது மாதிரி தான் இருக்கு. ரைட். ஆனா செக்ஷன் 169 படி போர்ட்டல் அப்லோட் செஞ்சாலே அது வேலிட் சர்வீஸ்னு கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்றாங்க. அப்போ ஹைகோர்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இதை ஏத்துக்கிட்டாங்களா? ஆமா. செக்ஷன் 169 1D ஆஃப் தி ஜிஎஸ்டி ஆக்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. போர்ட்டல் அப்லோட் செய்தாலே இட் இஸ் டீம்ட் டு பி லீகலி சர்வ்ட். வாவ், அப்போ இக்னோரன்ஸ் ஆஃப் லா ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாதா? டெஃபினெட்லி கிடையாது. அதாவது எங்களுக்கு போர்ட்டல் ஆக்சஸ் பண்ண தெரியல, இல்ல இமெயில் அலர்ட் வரல அப்படிங்கிற காரணங்களை வச்சுக்கிட்டு டிலேயா அப்பீல் பண்ண வர முடியாதுன்னு கோர்ட் ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. சட்டம் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஃபேவரா வளையாது. அப்போ டாக்ஸ் பேயர்ஸ் நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். டெய்லி போர்ட்டல்ல லாகின் பண்ணி செக் பண்றது பிராக்டிகலா பல பேருக்கு சாத்தியம் இல்லையே. கரெக்ட். கோர்ட்டும் அந்த பிராக்டிக்கல் ஹார்ட்ஷிப்ஸை அக்னாலேஜ் பண்ணாங்க. ஜிஎஸ்டி ஆன்லைன் மெக்கானிசம்ல டாக்ஸ் பேயர்ஸ் நிஜமாவே ஃபேஸ் பண்ற டெக்னிக்கல் கிளிச்சஸ், எஸ்எம்எஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கோர்ட் கன்சிடர் பண்ணுச்சு. பட் ஸ்ட்ரிக்ட்லி லீகலி ஸ்பீக்கிங் போர்ட்டல் அப்லோட் இஸ் பெர்ஃபெக்ட்லி வேலிட். வெயிட், இங்கதான் ஒரு முரண்பாடு இருக்கு. போர்ட்டல் அப்லோட் வேலிட், இக்னோரன்ஸ் எக்ஸ்கியூஸ் கிடையாதுன்னு கோர்ட் சொல்லியாச்சு. அப்போ டாக்ஸ் பேயர் லீகலா தோத்துட்டாங்களே, கேஸ் அங்கேயே டிஸ்மிஸ் ஆயிருக்கணுமே. அங்கதான் கேஸோட டர்னிங் பாயிண்ட் இருக்கு. அந்த அசஸ்மெண்ட் ஆர்டர்ல டிஐஎன் இல்ல. இது ஒரு சாதாரண கிளரிக்கல் மிஸ்டேக் கிடையாது. கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. டிஐஎன் இல்லனா என்ன பிரச்சனை? அது வெறும் ட்ராக்கிங் நம்பர் தானே? கிடையாது. டிஐஎன் அப்படிங்கிறது ஒரு லீகல் டாக்குமெண்டோட உயிர் மாதிரி. கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் எந்த ஒரு நோட்டீஸ் அனுப்பினாலும் அது ஆபீஷியலானது தானா இல்ல கரப்ட் பிராக்டிசஸ் நடக்கலையான்னு டாக்ஸ் பேயர் வெரிஃபை பண்ணதா இந்த சிஸ்டம். ஓஹோ, சோ ஆத்தென்டிசிட்டிக்காக. எக்ஸாக்ட்லி. டின் இல்லைன்னா அந்த ஆர்டர் லீகலி எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ டென் இல்லாத ஒரு ஆர்டர் வெறும் அன்ஆத்தரைஸ்ட் பேப்பர் மாதிரி ஆயிடுது, ரைட்? ஆமா. இது ஒரு இன்ஹெரண்ட் டிஃபெக்ட். முந்தைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ பேஸ் பண்ணி டின் இல்லாத காரணத்தால் அந்த ஆர்டர் செல்லாதுன்னு ஹைகோர்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் தீர்ப்பு வழங்கி மறுபடியும் அசெசிங் ஆபீசருக்கே அந்த ஃபைலை ரீமாண்ட் செய்துட்டாங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா நியாயமா படல. தப்பு கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் மேல தானே. டின் போடாம ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. ரைட். அது டிபார்ட்மெண்ட் பண்ண பெரிய தப்பு தான். அதான் அத ரத்து செஞ்சது சரி. ஆனா கோர்ட் டாக்ஸ் பேயருக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போட்டாங்களே, அரசாங்கம் செஞ்ச தப்புக்கு டாக்ஸ் பேயர் ஏன் விலை கொடுக்கணும்? ஏன்னா கோர்ட்டோட வியூல டாக்ஸ் பேயரும் தப்பு பண்ணிருக்காங்க. அவங்க போர்ட்டல செக் பண்ணாம பல மாதங்கள் டிலே செஞ்சுதான் கோர்ட்டுக்கே வந்திருக்காங்க. ஓ, சோ டிலே பண்ணது அவங்க தப்பு, அதனால பெனால்ட்டியா? பெனால்ட்டின்னு சொல்ல முடியாது. ஸ்டேட் ரெவென்யூவை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் கோர்ட்டுக்கு இருக்கு. அதனால ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ண கோர்ட் நினைச்சாங்க. அந்த பேலன்ஸ் தான் 20% டெபாசிட் கண்டிஷனா? எக்ஸாக்ட்லி. டெக்னிக்கலா ரிலீஃப் வேணும்னா டிஸ்பியூட்டட் டாக்ஸ் அமௌண்ட்ல 20% அடுத்த 6 வாரங்களுக்குள் டெபாசிட் செய்தாக வேண்டும் என்று ஹைகோர்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போட்டாங்க. இது மேசிவ் டிலேக்கு பிறகு கேஸை அட்மிட் பண்ண கோர்ட் வெச்ச கண்டிஷன். சோ டிஐஎன் இல்லனா ஆர்டர் கேன்சல் ஆகும். ஆனா போர்ட்டல ரெகுலரா செக் பண்ணாம விட்டா டாக்ஸ் பேயர்ஸ் பெரிய ஃபைனான்சியல் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும், ரைட்?
டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுடைய கிளையன்ட்ஸின் ஜிஎஸ்டி போர்ட்டலை ரெகுலரா ட்ராக் பண்ண தவறினால் 20% டிஸ்பியூட்டட் டாக்ஸை டெபாசிட் செய்ய வேண்டிய ஃபைனான்ஷியல் பர்டன் வரும். ஆனா டிஐஎன் இல்லாமல் வரும் அசெஸ்மெண்ட் ஆர்டர்ஸை இந்த ஹைகோர்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் தீர்ப்பின் அடிப்படையில் தைரியமாக சேலஞ்ச் செய்து முறியடிக்கலாம். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.